அனைவருக்கும் வணக்கம். டயட் அண்ட் ஹெல்த் அப்படின்னு ஒரு சீரீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு டிசீசஸை பற்றி பேசுகிறோமோ டயட்டை பற்றியும் கண்டிப்பாக இனிமேல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நிறைய வியாதிகளுக்கு இந்த டயட்டில் ஏற்பட்ட சேஞ்சஸ் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ரீசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சியா சீட்ஸ். நிறைய இடத்துல பார்த்துருப்போம், லைக் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம், நிறைய டிஷ்ஷஸில் பார்த்துருப்போம். இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுறதை பார்க்குறோம். அப்படி என்னதான் இந்த சியா சீட்ஸில் இருக்குது? உண்மையாகவே அது ஒரு மேஜிக் ஃபுட்டா? இது ஏன் திடீர்னு இப்போதான் நம்ம கேள்விப்படுறோம்? இதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயங்களை பார்ப்போம் வாங்க. இந்த சியா சீட்ஸை பற்றி நம்ம பார்க்கணும்னா அது ஏதோ நேற்று இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இந்த சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாயன் சிவிலைசேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஆஸ்டெக் சிவிலைசேஷன், இந்த சிவிலைசேஷன் இருக்கிற பீரியட்லேயே வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஒரு பொருள். ஸோ இது மெயினாக அவங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போருக்கு போகும்போதோ இல்லை ரொம்ப நாடுகள் தாண்டி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போதோ இந்த சியா சீட்ஸை கட்டி எடுத்துப்பாங்களாம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபுட் மெட்டீரியல் நம்ம கொண்டு போக முடியாது இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சியா சீட்ஸை கொஞ்சம் அளவு எடுத்துகிட்டு போனாலும் அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலே அவங்க அடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை போரிடும் பொழுது அவங்களுக்கு தேவையான சத்து வரத்துக்கும் சரி, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஸ்ட்ரென்த் இல்லை எனர்ஜி அப்படின்றது மீனிங். ஸோ இது எங்கே கிடைக்குது? நம்ம ஊரில் காமனாக வெளியேதான் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஸோ சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் காமனாக அந்த சியா சீட்ஸ் வந்து விளையுது. சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்ம மின்ட் இருக்கு பார்த்தீங்களா, புதினா, அந்த ஒரு வகையை சேர்ந்தது தான் இந்த சியா சீட்ஸ். ஸோ இந்த சியா சீட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபைனாக ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர்ல இருக்கும். இந்த சியா சீட்ஸோட ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ நேத்தோ இன்னைக்கோ திடீர்னு அந்த மார்க்கெட்டுக்கு வந்த விஷயம் கிடையாது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. பட் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு. ஸோ இப்போதான் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ பத்தி ஸ்டடி பண்ணி அது ஸ்லோவா மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை அறிஞ்சு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சியா சீட்ஸ்ல அப்படி என்னென்னதான் இருக்கு, ஏன் சியா சீட்ஸை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க அந்த நியூட்ரிஷன் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ சியா சீட்ஸை மட்டும் பேசும்போது நம்ம எப்பவுமே வந்து 100 கிராம் 200 கிராம் பேச மாட்டோம், எப்பவுமே டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் பேசும். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 140 கிலோ கேலரிஸ் இருக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸ்ல. ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 7 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அந்த 2 டேபிள் ஸ்பூன்லேயே. அது மாதிரி ஃபேட், கொழுப்புச்சத்து பார்த்தீங்கன்னா 8.7 இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்புச்சத்து நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுல இருக்கிற 95% ஆஃப் கொழுப்புச்சத்து பார்த்தீங்கன்னா நெல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம். லைக் omega-3 ஃபேட்டி ஆசிட், omega-6 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி நெல்ல கொழுப்புச்சத்து தான் அதுல இருக்கிற ப்ரிடாமினன்ட் வகையான கொழுப்புச்சத்து. மாவுச்சத்து இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்கும்போது அது அரௌண்ட் 12 கிராம்ஸ் இருக்கு. அகைன் இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த 12 கிராம்ஸ்ல மோர் தென் 75 to 80% பார்த்தீங்கன்னா ஃபைபர் வகையான மாவுச்சத்து. ஸோ ஃபைபர் போது நமக்கு தெரியும், இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹெல்த். அது இல்லாமல் வேற என்ன இருக்கு? சுகர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்சல்யூட்லி ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் சுகர் தான் இருக்கு. இந்த நுண்சத்துக்களை பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஜிங்க் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. இது அனைத்தையும் தாண்டி முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல குளோரோஜெனிக் ஆசிட் இருக்கு, கஃபேனிக் ஆசிட் இருக்கு, மைரிசிட்டிக் ஆசிட், இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது எல்லாம் தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ல இருக்கக்கூடிய ஒரு சத்துக்கள். ஸோ இதனாலதான் அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த சியா சீட்ஸ்ல, சியா விதைகள்னால என்னென்ன உடம்புக்கு நல்லது ஏற்படுது? ஸோ நம்ம நியூட்ரியன்ஸ் பார்த்துட்டோம். பட் அந்த நியூட்ரியன்ஸ்னால உடம்புக்கு உண்மையாவே பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்லை ஜஸ்ட் ஒரு ஹைப் தானா அந்த சியா சீட்ஸ், அந்த விதைகள் அப்படின்னு பார்ப்போம். கட்டாயம் நிறைய உறுப்புகளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது 1 by 1 பார்ப்போம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸை சிக்னிஃபிகண்டாக குறைக்குது. எப்படி குறைக்குது? இதில் இருக்கிற இந்த omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கிற இந்த கெட்ட கொழுப்புகள் சொல்லுவோம், அதாவது எல்டிஎல் ட்ரைகிளிசரைட் சொல்லுவோம், இதனுடைய வேல்யூஸ், அதை அளவை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் ஆகக்கூடிய இந்த ஹெச்டிஎல் இதனுடைய வேல்யூஸ் அதிகமாகுது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரியும், நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகி கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது குறைக்கும், ரத்த குழாய்கள் அடப்பு ஏற்படுறது குறைக்கும், ஸ்ட்ரோக் போன்ற மூளைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பெரும்பாலான மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் வகையான மாவுச்சத்து. ஸோ ஃபைபர் நமக்கு என்ன செய்யும்? அந்த டைஜஷன் ப்ராசஸை சீராக்கும், குடல் அசைவை நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்,
மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் சீராக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லா நடக்கும் அப்படின்றது ரிசர்ச்ல சொல்றாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து குறையுது. அது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சரி, ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீ டயபெட்டிக்னா நம்ம டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு சுகர் இல்லை, பட் மைல்டா அப்போ சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ரீ டயபெட்டிக் இவங்க எல்லாருக்குமே இந்த சியா சீட்ஸை ரெகுலரா சாப்பிட்றதன் மூலம் அவங்க உடம்புல இருக்கிற சுகர் லெவல்ஸ் கண்டிப்பா குறைஞ்சு கண்ட்ரோலுக்கு வருது. அதாவது மெடிசின்ஸ் கூட சேர்ந்து, இது மட்டுமே கிடையாது, மெடிசின்ஸ் கூட சேர்ந்து எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டா ஒரு நல்ல சுகர் கண்ட்ரோல கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை குறைக்குது. இது நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. எப்படி பாடி வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி இந்த சியா சீட்ஸ்ல ஒன்று கேலரிஸ் கொஞ்சம் அதிகம், அதர் திங் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ என்ன பண்ணும், ஏர்லி செட்டைட்டின்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவே நமக்கு வயிறு ஃபில்லான சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி அடுத்த வேலை நம்ம பசி வருதுன்ற டைமை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பாடு எடுத்துக்கிற குவான்டிட்டி வந்து குறைப்போம். ஸோ அதனால வெயிட் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்லோவா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த சியா விதைகளை ரெகுலராக எடுத்துக்கிறது மூலம் வெயிட்டை வந்து குறைக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹார்ட். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூட்ரிஷனுங்க. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹார்ட்ல மெயினாக வர்ற ப்ராப்ளம் நமக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக். அது மெயினாக எதனால வருது, இந்த கெட்ட கொழுப்புகள் அதிகமாகி ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்களில் அது போய் படிஞ்சு அதனால வர்ற ஒரு பிளாக்னால தான் வருது இந்த ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளில் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிடும் சரி, omega-6 ஃபேட்டி ஆசிடும் சரி, இந்த கெட்ட கொழுப்புகளெல்லாம் வந்து நம்ம உடம்புல இருந்து குறைச்சி நல்ல, அதாவது ஹார்ட் ஃப்ரெண்ட்லி கொலஸ்ட்ரால் சொல்றது HDL உடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது என்ன வைக்கிறதுனால ஹார்ட்ல வர ப்ராப்ளம்ஸ் குறையுது. நம்ம இப்போ அடல்ட், அதாவது நம்ம வயசானவங்க நம்ம எடுக்கிறதுல பெனிஃபிட்ஸ் கம்மி அப்படின்னாலும், இந்த வளரும் ஏஜ்ல இருக்கவங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் டயட்ல சிறிதளவு ரெகுலரா எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஹார்ட்டுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும் அப்படின்றதும் ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிபியும் குறைக்குதுங்க. எப்படி பிபி குறைக்குது, எகைன் நம்ம சொன்ன மாதிரி அந்த பிபி மெயினா வரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரத்த நாணங்கள் ரொம்ப திக்காகுது. அது ஏன் திக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ளார கொழுப்பு டெபாசிட் ஆகுது. முன்ன நம்ம சொன்ன காரணங்களால கொழுப்பு குறையும் போது ஹார்ட் மட்டும் பாதுகாக்கப்பட்டதில்லைங்க, இந்த ரத்த நாணங்களும் பாதுகாக்கப்பட்டு அந்த பிபி சொல்லக்கூடிய அந்த ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், அந்த ரத்த கொதிப்பும் நிறைய பேருக்கு குறையுது, கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஜென்ரலா அந்த ஆக்சிடேஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷனும் சரி, நம்ம சாப்பிட்ற பல்வேறு வகையான ஜங்க்ஸ் ஃபுட்ஸ், இதனால என்ன ஆகும்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ்னால தான் இந்த ஏஜிங் அப்படின்ற ப்ராசஸ் நம்ம ஸ்கின்ல இருந்து அனைத்து உறுப்புகளுமே நடக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால இந்த சியா விதைகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால என்ன ஆகும்னா இந்த ஏஜிங் ப்ராசஸ் குறையுது. லைக் நம்ம ஸ்கின் வந்து ஒரு 60 வயசு ஆகிறவங்களுக்கும் ஒரு 40 to 45 இயர்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்கின்னுடைய டோன் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னும் நிறைய இதில் சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், முன்ன சொன்ன மாதிரி இந்த ஜங்க்ஸ் போன்ற உணவுகள் சாப்பிட்றதுனால வர்ற இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறனால குறைக்குது. இதனாலையும் வந்து கல்லீரல் போன்ற முக்கியமான உறுப்புகளுடைய ஹெல்த்தும் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல்வேறு வகையான விஷயங்கள் பார்த்துருப்போம். இது அனைத்துமே இந்த சியா விதைகள். இதுல அடுத்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, போன் ஹெல்த். ஸோ கால்சியம், மெக்னீசியம் போன்ற நுண்சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கனால போனுடைய ஸ்ட்ரென்த்தும் நல்லா மெயின்டைன் ஆகுது. இந்த போன்ல ஏற்படக்கூடிய இந்த ஏஜ் ஆகும்போது எலும்பு தேய்மானம், எலும்பு வீக்னஸ்னால வரக்கூடிய வழிகள் வந்து குறையுது அப்படின்னும் நிறைய ரிசர்ச்ல சொல்றாங்க. ஸோ இந்த சியா விதைகள்ல இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ சியா விதைகளை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி தான், எப்பவுமே டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். அதை வந்து கிராம்ஸ்ல நம்ம என்னைக்குமே எடுத்துக்க கூடாது. முன்ன சொல்லுவாங்க டாக்டர், நீங்க இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு நல்லதுன்றீங்க, ரத்த குழாய்க்கு நல்லதுன்றீங்க, எலும்புக்கு நல்லதுன்றீங்க, ஏஜிங் ப்ராசஸ் குறைக்குதுன்றீங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுன்றீங்க, அப்போ இனிமேல் டெய்லி நான் வந்து 200 கிராம் 250 கிராம் சியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன், உடம்புக்கு எந்த வியாதியுமே வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சியா விதைகளை ஓவரா பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப சிறிதளவு நம்ம எடுத்துக்கணும். அப்படி இப்போ வரைக்கும் பண்ற ரிசர்ச்சஸ்ல அதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய எடுத்துக்கிட்டா என்னென்ன டிராபேக்ஸ் வரும்ன்றதெல்லாம் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு ஸ்டடி பண்ணல. ஸோ டெஃபினட்டா அப்படி ஒரு தவறு நம்ம செஞ்சிடக்கூடாது. ஸோ டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன், அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் இவ்வளவுதான் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, தண்ணியில நம்ம போட்டு மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். ட்ரையா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ட்ரையா சாப்பிட்டோன்னா ஒரு சில டைம் ஸ்டிக்கியா இருக்கும், போய் த்ரோட்ல கூட மாட்டிட்டு கொஞ்சம் கொமட்டல், வாந்தி, புற போறதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து ஊற வச்சு தான் சாப்பிடணும். ஒன்று, இது வந்து ஒரு லெமன் ஜூஸ்ல போட்டு நம்ம எடுக்கலாம், இல்லை ஒரு சில டைம் மோர்ல, தயிர்ல போட்டு எடுக்கலாம், இல்லை அந்த ஸ்மூத்தின்னு சொல்லுவோம், அந்த நட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சு சாப்பிடலாம், அதில் சாப்பிடலாம். இதில் வேணா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுல வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஸோ இந்த சியா சீட்ஸை அதிக அளவுக்கு ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அதிக அளவுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் அலர்ஜி, ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின்ல ரேஷஸ் அதெல்லாம் வருது அப்படின்றதும் ரிசர்ச்சஸ்ல போட்டிருக்காங்க. ரெண்டாவது
பட்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் மாதிரி ஏற்படும், கொஞ்சம் ப்ளோட்டிங்கு, கொஞ்சம் கேஸ் இருக்கிறது, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வயிறு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்ற ஃபீல் எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதிக அளவு எடுத்துக்கூடாது. ரெகுலராக ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், எப்பவுமே ஒரு டேபிள் ஸ்பூனை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதில் எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூனும் அது வரைக்கும் அதிகபட்சம் போகலாம் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த சியா விதைகள் இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி ரிச் ஒரு விஷயம், அதே மாதிரி இவ்வளோ சத்துக்கள் நியூட்ரிஷன் மிகுந்த ஒரு விஷயம். ஸோ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த சியா சீட்ஸை வந்து ரெகுலராக டயட்ல சேர்த்துக்கிறது மூலம் உடம்புல இருக்கிற பல்வேறு வகையான உறுப்புகளுடைய நம்ம ஹெல்த்தை பாதுகாக்க முடியும். இது வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலம் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் முதல் கொண்டு, கல்லீரல் முதற்கொண்டு, எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் முதற்கொண்டு, வெயிட் ரிடக்ஷன், சுகர் கண்ட்ரோல், இது அனைத்துமே வந்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.